இலங்கையில் லக்கி பாஸ்கர் மூவியில் நடந்த மாதிரி ஒரு மோசடி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா நம்புவீங்களா? 13.2 பில்லியன் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் பலருக்கும் மனசுல எழுற முக்கியமான கேள்வி, மக்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கா? நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் NDB அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க்ல தான் இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்னு இலங்கை மத்திய வங்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கு. அப்படி இந்த பேங்க்ல நடந்த மோசடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்ல வேலை செய்யற சில ஊழியர்கள் சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு பிரிவுல இந்த மோசடியை செஞ்சிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் பாதிக்கப்படையில, டிபாசிட்ஸ் பாதுகாப்பாக இருக்கு. அதாவது NDB பேங்க்ல நாங்கள் ஏதாச்சும் சேமிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது பேங்குக்குள்ள நடந்த ஒரு இன்டர்னல் ஃப்ராட். இதனால பேங்குக்கு தான் ஃபைனான்சியல் லாஸ். ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான டிரெக்ட் இம்பேக்டும் இல்லை. மத்திய வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் கேபிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, லிக்விடிட்டி ஸ்டெபிளாக இருக்குது, உங்களுக்கு தேவைண்டா நாங்கள் சப்போர்ட் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடயத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் நிச்சயமாக வேலையிலிருந்து நிறுத்தப்படுவாங்க. அதே நேரம் அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். இன்சிடென்ட்டால பாதிப்பு யாருக்குன்னா பேங்குக்கு தான். ஃபைனான்சியல் லாஸும் ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் பேங்க்ட நன்மதிப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது கஸ்டமர்ஸ்க்கோ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த இல்லையான பேங்காக இருந்தாலும் அதோட இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாகவே நடக்கும்.